மூச்சே விட முடியல, ஆக்சிஜன் லெவலே கம்மியாகுது அப்படின்னா சித்த மருத்துவத்தில் கோரோசன மாத்திரை, கஸ்தூரி மாத்திரை, தாலி சாதி வடகம், ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காம்பினேஷனாக பொடிச்சிட்டு தேனில் லைட்டாக குழச்சி வெத்திரையில் வச்சு இங்கே அடக்கிட்டு உமிழ்நீரை மட்டும் விழுங்கிட்டே இருக்கிறது மூலமாகவும் முடிஞ்சால் தேவைப்பட்டால் கற்பூராதி சூரணம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் பச்சை கற்பூரம் நேச்சுரலாகவே ஆட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பிராங்கோ டைலேட்டர் ஆக்ட் ஆகும்போது சுருங்கி இருக்கக்கூடிய ஏர் பேசேஜ் எல்லாமே விரிவடைஞ்சு சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த கபத்து எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே போல் ஒரு போருக்கு போயிட்டு வந்து எப்படி டயர்டாக இருக்குமோ அந்த மாதிரி அந்த கிருமி வந்து எதிர்த்து போராடி அதுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட் ஆகும், நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நான்வெஜ் சூப் எடுத்துக்கலாம், அல்லது வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நிறையா நட்ஸ் பேஸில் மில்க் ஷேக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சித்த மருத்துவத்தில் வந்து அமுக்ரா போன்ற சூர்ணத்தை பாலில் கலந்து குடிக்கிறது, அல்லது சீந்தில் சம்மந்தமான இம்யூனோ மாடுலேட்டர் ஹெர்ப்ஸ் எடுக்கிறது. இந்த மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இழந்த அந்த சக்தி வந்து தேற்றான் லேகியம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக கூட உங்களுக்கு வந்து திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.